ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். 5 மாதம் 5 வாரங்கள், 5வது வாரத்தில் கடைசி மணித்துளிகளில் நிற்கிறோம். நாளைக்கு 1ஆம் தேதி சேலரி கிரெடிட் ஆகும். அதுக்கு முன்னாடி இஎம்ஐ வந்துருச்சு. இவ்வளோ ரூபா கட்டணும், இவ்வளோ ரூபா இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்திருக்கும். அதற்கு மேலாக நாளைக்கு ஃபீஸ் இவ்வளோ கட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் கட்டியாச்சு. 50,000, 60,000, 1,00,000 ஃபீஸ் கட்டியாச்சு. ஸோ இத்தனை தேவைகள் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஒரு கலக்கம் மனசில். என்னதான் பாட்டு பாடி நம்ம ஆராதனை பண்ணாலும் இதுக்கு நாளை தினத்தில் வாக்குத்தத்த ஆராதனை வேறு இருக்குது. எனக்கு முன்பாக அநேக தேவைகள் இருக்கிறது. யாக்கோபின் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் கரத்தை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் பிறப்பதை கூட நம்ம அறிய மாட்டோம். ஆமென். இந்த மாதத்தில் அழகான ஒரு வாக்குத்தத்தத்தோடு நாம் ஆரம்பித்தோம். என்னது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவர் எப்பவுமே ஒரு கண்டிஷனோட தான் ஆரம்பிப்பார். எதுவுமே இலவசம் கிடையாது. ஒரு கண்டிஷனோட தான். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூரணமான ஆசீர்வாதம். ஸோ இந்த வாக்கு தத்தத்தை அடிப்படையாக வைத்து தான் கடந்த வாரங்களில் நம்மளோட பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் மகிமை உள்ளது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அது பேசும் வார்த்தை. ஆமென். எத்தனை பேர் நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துருக்கிறீங்க? கர்த்தர் என்று என்னோடு என்ன பேச போகிறார்? எத்தனை கோலியாத்துகளை ஆண்டவர் வீழ்த்த போகிறார்? ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக நிற்கிறது ஜூன் மாதம் 30 நாட்கள், 30 கோலியாத்துகளை சந்திக்க போகிறேன். ஆனாலும் என் கூட இருப்பவர் ஜீவனுள்ள தேவனானவர் எப்படிப்பட்ட கோலியாத்தையும் ஒரே கல்லு, ஒரு வசனம் வீழ்த்தக்கூடியது. ஓ ரபக்கரபா சந்தரம். வேதாகமத்தில் அநேகர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் தான் உண்மையுள்ள மனுஷனாக இருந்து தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். நமக்கு முன்னோடியாக இருக்கிறாங்க. உங்கள் சித்தப்பாவையோ பெரியப்பாவையோ சொன்னால் நீங்கள் அவங்க குறையெல்லாம் சொல்லுவீங்க. அவரை பற்றி தெரியாதா, இவரை பற்றி தெரியாதான்னு. ஆனால் வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களை ஆண்டவர் நமக்கு நிழலாய் வைத்திருக்கிறார். அவர்களும் நம்மை போல மனுஷர்கள். கதை அல்ல, சரித்திரம். வேதாகமத்தில் கதை சொல்கிறேன்னு சொல்லாதீங்க என்றைக்குமே. அது சரித்திரம், நடந்தது. இப்படி இருக்குமா அப்படின்னு நல்ல பரிணாமத்தை எழுதிய டார்வின் தியரி. டார்வின், நான் ஒரு பயாலஜி ப்ரொஃபஸர்னால டார்வினோட தியரியை நிறையா படிச்சிருக்கிறேன். ஆனால் நான் பாடம் நடத்தும் பொழுது மாணவர்களுக்கு சொல்லுவேன், அதில் இருக்கிற ஆங்கில வார்த்தைகள், பயன்படுத்தப்பட்ட ஆங்கில வார்த்தைகள் இப்படி இருந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இப்படித்தான் இருந்தது நடந்தது என்று அல்ல. It would have been formed, it could have been done. அப்படின்னா என்னன்னா, இருந்திருக்கலாம், வச்சிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். அப்போ அது உண்மை அல்ல. ஆமென். ஆனால் வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் அது என்னையானது? உண்மையானது, நடந்தது. ஸோ வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அநேக கதாபாத்திரங்களில் தேவனுக்கு உண்மையாக இருந்தவர்கள் பெற்றுக்கொண்ட பரிபூரண ஆசீர்வாதம். வாட் டு யூ மீன் பை தட்? ஃபுல் பிளெஸிங் ஆர் பவுண்ட் வித் abundant blessing. அதான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன். A faithful man will be blessed abundantly. பரிபூரண ஆசீர்வாதம். எல்லாருக்கும் டவுட் வரலாம், அது என்னது பரிபூர்ணம்? எனக்கு நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு நிலம் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன், எல்லா வசதிகளும் இருக்கிறது, இன்னும் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இருக்குதா கேள்வி? அந்த ஆசீர்வாதம் இல்லாதவர்கள் என்ன சொல்வீங்க? ஆண்டவர் ஆமாம், இன்னும் என்னை ஆசீர்வதிக்கணும், இன்னும் என்கிட்ட குறை இருக்குது, எனக்கு இன்னும் பொருளாதாரத்தில் குறைவு இருக்கிறது, நினச்சா கூட இப்போ நான் எதையும் வாங்க முடியாது, ஆசையாக தான் இருக்குது. ஆடி கார் வாங்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. BMW பார்த்தாலே ஆஹா அழகாக இருக்குதே, ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வாங்க முடியலை, என்கிட்ட அந்த வசதி இல்லை. என் பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும், உயர்ந்த படிப்புக்கு நான் படிக்கணும், ஆசையாக தான் இருக்குது. என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, சொத்து இல்லை, நிலம் இல்லை, குறைவுகள் இருக்க தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பொய்யா போகாது. ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்போ நான் உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தைரியமாக நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் யார் சொல்லணும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லணும். You have to receive the testimony from the Lord that you are a faithful man, you are a faithful woman. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வாரா? யோபு பார்த்து பிசாசுக்கே சவால் விடுறார். ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுறார், தொட்டு பார்க்கலாம், யாழை அசைய மாட்டான். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வாரா? பிசாசே சொல்வான், ஆண்டவரை விட்டுருங்க, பாவம் அது.
ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்வார் என்றால் நம்மளை குறித்து சேலஞ்ச் பண்ணுவார். இவங்க உண்மையுள்ளவர்கள், இவர்கள் உண்மையுள்ளவர்கள். எதில் ஆண்டவர் நம்மகிட்ட அந்த உண்மை எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்த்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தர் தான் நம்ம வேதத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நபர் யோசேப்பு. இன்றைக்கி நம்ம அவரை தான் மாடலாக எடுத்திருக்கோம். எங்களுக்கு தெரியாத யோசேப்பா, அவர் வந்தார், 17 வயசில் சட்டையை பிடிங்கி எல்லாத்தையும் போட்டாங்க, அவர் இந்த மாதிரி போத்திபார் வீட்டுக்கு போனார். நமக்கு அந்த 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 நடந்த சம்பவம் தெரியும். ஆனால் நான் அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்களை நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. இன்று விசேஷமாக இந்த யோசேப்பு பைபிளில் வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பேசப்பட்ட ஒரே கதாபாத்திரம். எந்த ஒரு குற்றமும் காணப்படக்கூடாத ஒரு நபர் என்றால் அது யோசேப்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு இவரை தான் ஒப்பிடுவாங்க. இவர் தான் விற்கப்பட்டார். இயேசுவும் அந்த வெள்ளிக்காசுக்கு அவர் விற்கப்பட்டார். இவரை எல்லாம் 13 வருஷம் புடமிடுவாங்க, 13 வருஷம் உபத்திரப்படுவார். இயேசு கிறிஸ்து உபத்திரப்பட்டார். இவரை கொண்டு போய் அந்நிய தேசத்தில் விற்று போடுவார்கள். இப்படி சொந்த ஜனங்களுக்காக பாடுபடுவார். இது எல்லாமே இப்படி அநேக காரியங்களில் இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரே நபர் யார் என்றால் யோசேப்பு. இந்த யோசேப்பு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார் முதல்ல நான் சொல்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அவர் உண்மையுள்ளவர். யோசேப்பு உண்மையுள்ளவர். யாருடைய பார்வையில் தெரியுமா? ஆண்டோடைய பார்வையில். ஆண்டோடைய பார்வையில் யோசேப்பு உண்மையாக இருந்தனால தான் நான் இப்போ சொல்ல போகிற எல்லா ஆசீர்வாதங்களும், நான் சொல்கிறேன் இந்த ஃபுல் பிளஸ்ஸிங்ஸ், ஒருத்தருக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இல்லை உன்னதத்தின் ஆசீர்வாதம், இல்லை என்னென்ன வருங்காலத்திற்குரிய ஆசீர்வாதம், எல்லாமே நிறைந்த ஒரு நபர் தான் இந்த யோசேப்பு. எடுத்து வாசிக்கலாமா? எல்லாரும் வேதாகமத்தை திருப்புங்கள். எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியுமா? நம்ம எல்லாம் ஒரு வேதாகமத்தின் பகுதியை வாசிக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். இந்த வேதத்தில் இருக்கவர்களை வாசிக்கிறவர்கள், அதில் கை கொள்ளுகிறவர்கள் பாக்கி. அப்போ நீங்கள் எல்லாம் வாசிக்க போகிறீங்க. எல்லாம் பைபிளை திறந்துக்கோங்க. ஆதியாகமம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. எல்லாரும் கவனிங்க. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. ஆமென். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இந்த வசனமே அவருக்கு எல்லாமே இருக்குதுன்னு காமிச்சிருச்சு. யோசேப்புக்கு எல்லா ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், அப்போ சொத்து, நிலம், குழந்தை, குட்டி எல்லாமே. ஸோ அத்தனை ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான இந்த முதல் முழு வசனத்திலையுமே ஒரு பூரணமான ஒரு ஃபுல்லான ஒரு பிளஸ்ஸிங் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் பின்னாடி பயங்கரமான 13 வருஷம் உபத்திரமான நாட்கள். ஆனால் முடிவில் அந்த பகுதி முடிவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தினால அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு பகுதி வாசிங்க. ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனான. in English it is given prosperity அப்படின்னு என்னது? செழிப்பு. கர்த்தர் அவனோட இருந்தார். அவனுக்கு ஒரு செழிப்பு இருந்திருக்கு. யோசேப்புக்கு ஒரு செழிப்பு. இங்கே தமிழில் காரிய சித்தியுள்ளவனானான். ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை யோசேப்புக்கு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தேவனோ அவனுடனே கூட யாரோட? யோசேப்போட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஸோ இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருந்தாலும் அடுத்து ஒரு உயர்வு ஆண்டவர் கொடுக்குறாரு. யாருக்கு? இந்த யோசேப்புக்கு. எப்படி தெரியுமா? அவனுடைய எல்லா உபத்திரவங்களில் நின்றும். அப்போது யாரெல்லாம் நம்ம இந்த வாழ்க்கையில் நினச்சிட்டு இருக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், யாருமே நம்மளை கவனிக்கலை, யாரும் நம்மளை விசாரிக்கலை, யாரும் நம்ம கூட இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை. நீங்கள் உண்மையுள்ள மனுஷனா யோசேப்பே மாதிரி இருந்தால் உங்கள் உபத்திரவங்களிலும் உங்களோட கூட தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் நடத்தப்பட்டாலும் உங்கள் கூட ஒருத்தர் இருந்தால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆமென். ஏன் தெரியுமா? அந்த உபத்திரவங்களில் எல்லாவற்றிலும் நின்று, சங்கீதத்தில் வாசிக்கிற நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் கர்த்தர் அவன் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அந்த கூட நிற்பாராம். நம்ம கூட யாருங்க நிற்பா? நம்ம சொந்தக்காரங்க நிற்கலாம், சில சமயம் அவங்களே விட்டு ஓடிவாங்க. நம்மளால் ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும் நம்ம கூட நிற்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களோட எல்லா உபத்திரங்களையும் நிற்பார். யோசேப்போட இருந்தார் ஆண்டவர். அப்படி மட்டும் அவர் கூட நிற்கலை, அவனை விடுவித்து உயர்த்துறாரு. எங்கே? பார்வோனுடைய வீட்டில் ஒரு உயர்வு.
இந்த யோசேப்பு உண்மையுள்ள ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தனால உலகத்திலும் ஆசீர்வாதம், தன்னுடைய பதவியிலும் ஒரு ஆசீர்வாதம். அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். இந்த யோசேப்புக்கு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. அதற்கு முன்பதாக ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், இது 128ஆம் சங்கீதத்தோடு நம்ம ஒப்பிடலாம். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். 128ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லுவாங்க? பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் இப்போ நான் நல்லா இருக்கிறேன், இப்போ எல்லாம் பிள்ளை குட்டிங்களும் நல்லா இருக்கிறேன், ஆனால் எனக்கு இருக்கிற வியாதிக்கும் எனக்கு இருக்கிற இதுக்கும் கஷ்டத்துக்கும் நான் 3ஆம் தலைமுறை வரைக்கும் பார்ப்பேனா? சில தாத்தா பாட்டிலாம் இருக்கிறாங்க 90 வயசுலையும் பேரனுக்கும் கல்யாணம் ஆகி கொள்ளு பேத்தியெல்லாம் பார்த்து அது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் இல்லையா? ஸோ நமக்கு அந்த ஆசீர்வாதம் வருமா? ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த காலத்தில் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா கல்யாணமே ரொம்ப லேட் ஆகுது, அப்புறம் பிள்ளையே லேட்டாக பிறக்குது, அப்புறம் அதுக்கு பிள்ளைய பார்க்க வரைக்கும் உயிரோடு இருப்போமா தெரியல. அதுக்குள்ளே ஏகப்பட்ட வியாதி, சுகர் வந்துடுது, ப்ரெஷர் வந்துடுது, இதெல்லாம் வந்துடுது. அப்போ இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷனுக்கு வைத்திருந்தார். ஆமென். இந்த யோசேப்புக்கு ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். கடைசியாக யோசேப்புக்கு தன்னுடைய மரணத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. மரணத்திற்கு அப்புறமும் ஏன் எலும்பெல்லாம் நீங்கள் கொண்டு போய், இவர் இருக்கிறது எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க எல்லா ஜனங்களும். இவர் யோசேப்புக்கு அப்புறம் ஜனங்கள் கண்டிப்பாக அடிமையாயிருவாங்க. நான் யோசேப்பு இருக்கிற வரைக்கும் பார்வோனுடைய தயவு, பார்வோனுடைய சப்போர்ட் இருந்துச்சு, குடும்பங்கள்லாம் காக்கப்பட்டது. ஆனால் யோசேப்புக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் யோசேப்பு ஞானமாக சொல்கிறாரு, நான் இறந்ததுக்கு அப்புறம் என் எலும்பெல்லாம் கொண்டு போயிருங்க, நம்ம சொந்த ஊரில் போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்றாரு. எடுத்து வாசிக்கலாம் ஒரு வசனம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிட்டு கொண்டான். அப்ப என்ன சொல்றாங்க? இஸ்ரவேல் புத்திரத்துல அவர் ஆணையிடுறாரு, என் எலும்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? கொண்டு போயிடணும். யாத்திரையாகமம் 13:19 அது நடந்துச்சு. 13:19 மோசே எல்லா ஜனங்களையும் கூட்டி கொண்டு போறார். போகும்போது தான் என்ன நடந்து தெரியுமா? இந்த யோசேப்போட எலும்பு எடுத்துட்டு போறாங்க. இது எப்ப சொன்னாரு? எபிரேயர் எடுத்து வாசிங்களா. எபிரேயர் 11:22. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தார். அவர் சாகும் தருவாயில் என்ன சொல்றாரு? இங்கேருந்து எல்லாம் போவீங்க, சொந்த ஊருக்கு போயிடுவீங்க, போயிட்டு என்ன பண்ணுவீங்க? எலும்பெல்லாம் எடுத்துட்டு போவீங்க. அவர் சொந்த நிலத்தில் அடக்கம் பண்ணாங்களாம். எப்ராயிம் என்ன பண்றாங்க? அவர் சொந்த நிலத்தில் அவர் எலும்பு அடக்கம் பண்றாங்க. இது ஒரு மகிமையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நீங்களே கவனிங்க. உலகத்தில் இருக்கும்போது ஒரு ஆசீர்வாதம், தன்னோட வேலை ஸ்தலத்துலையும் தான் இருந்த இடத்துல எல்லாமே இருக்குது. கடைசியில் இது இறந்ததுக்கு அப்புறம் கூட என்ன நடக்கும் அப்படின்றத குறித்ததான ஒரு அறிவு, இல்லை ஒரு நம்பிக்கை, இல்லை ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படி வந்தது? இந்த யோசேப்புக்கு எப்படி வந்தது? ஆண்டவர் ஏன் இந்த யோசேப்பு மேலே இவ்வளோ அக்கறையா, இவ்வளோ அழகாக அவரை தூக்கிட்டு போகிறாரு? நல்ல அவர் நினைத்ததுக்கும் மேலாக ஒரு உயர்வு. இவரெல்லாம் இப்படி வருவாரா அப்படின்னு சொல்லி கூட நினச்சி பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் யோசேப்பின் நாட்கள் நடத்தினார். ஏன் தெரியுமா? ஜோசப் வாஸ் ஃபெய்த்ஃபுல் டு காட். ஆண்டவருக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். 3 விஷயங்களை நான் அவர்கிட்ட கற்றுக்கொண்டதை உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். கவனிக்கிறீங்களா எல்லாருமே? ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு 3 காரியங்கள் உண்மையாக இருக்கிறார். இந்த யோசேப்போடைய உண்மை தனிப்பட்ட வாழ்க்கையில், ஃபெய்த்ஃபுல் பர்சனலி, தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை ரொம்ப கஷ்டம். யாரும் பார்க்கும் போது நம்ம வேற, பார்க்காத போது வேற. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, சைக்காலஜியில் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. 2 கேரக்டர், இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குது, அது ரொம்ப டேஞ்சரஸ். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சைக்காலஜியில் நான் உளவியல் பேராசிரியர்னால அதை பற்றி படிக்கும்போது பயமாக இருந்துச்சு. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, நம்மக்கிட்ட பார்க்கும் போது ஒரு ஆக்டு, பின்னாடி போய் வேறு, இந்த சுயரூபம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு மாதிரி இல்லை. யோசேப்பு ஒரே பர்சனாலிட்டி, எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் கேரக்டர் மாறலை. உண்மை, தனி வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை. யோசேப்பு எப்படிப்பட்ட சூழ்நிலை, தகப்பன்ட்ட இருக்கிறாரு, சகோதரன்ட்ட இருக்கிறாரு, போத்திபார் வீட்டில் இருக்கிறாரு, பார்வோன் வீட்டில் வராரு, உயர்த்தப்படுகிறார். அது வரைக்கும் யோசேப்பு தான். வாசிங்க 37 50 அதிகாரங்களில் யோசேப்போட கேரக்டர், அந்த தனித்தன்மை, ஒரு பெருமையோ இல்லை ஒரு தேவையில்லாத வார்த்தைகளோ இல்லை அது மற்றவங்களை புண்படுத்தக்கூட வார்த்தையோ, அந்த கேரக்டர் மாறவே இல்லை.
எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த உண்மைத்தன்மை நிலைத்ததா இருந்தது. இந்த வார்த்தையில் இந்த உண்மையுள்ள மனுஷன்ற ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன், அந்த ஹீப்ரூ மூல பாஷையோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அது லாயல், விசுவாசம் உள்ள, லாயல், கான்ஸ்டன்ட், நிலைத்த தன்மை, அதுதான் அர்த்தம். பொய் பேசாமல் இருக்கிறதுன்னு அது ஒரு நம்மளாக கொடுத்துக்கிறது வியாக்கியானம். பொய் பேசாமல் இருக்கிறது உண்மைதான், அது ஒரு கேரக்டரோட ஒரு பகுதி. அதுக்கு நம்ம கேரண்டி, நான் பொய்யே பேச மாட்டேன், நான் பொய்யே உண்மை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத அட்டூழியெல்லாம் பண்ணினா அது பரலோகம் கொண்டு செல்லாது. பொய் பேசாமல் இருப்பது ஒரு கேரக்டர். பட் இந்த உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? உண்மையுள்ள மனுஷன்ற வார்த்தைக்கு ஹீப்ரூ பதத்தில் ஃபெய்த்ஃபுல் மேன், நம்ப தகுந்த ஆள். ஆண்டவர் நம்பணும், உங்களை என்னை நம்பணும். சொந்த புருஷனை நம்ப மாட்டார், பொண்டாட்டியும் நம்ப மாட்டாங்க, இல்லாட்டி பிள்ளைங்க நம்பாது. ஆனால் யோசேப்பை கர்த்தர் நம்பினார். அதனால தான் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டுச்சு. சங்கீதம் 105 ரொம்ப அழகான வசனம், எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க, பைபிள் இருக்கிற எல்லாரும். 17-19 வசனங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பி, ஒரு புருஷன், யார் அது? யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். பாருங்க கஷ்டத்தை. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. என்ன வசனம் தெரியுமா? இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். இந்த உண்மையுள்ள மனுஷனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும். உங்க வாழ்க்கை குறித்துதான ஒரு தரிசனம், உங்க எதிர்காலத்தை குறித்துதான ஒரு தரிசனம். ஸோ தரிசனம் உள்ளவனாய் இந்த யோசேப்பு, ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, அந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் அவனை தேவ வசனம் புடமிட்டது. அப்படின்னா கிட்டத்தட்ட 13 வருஷம். அவன் 17 வயசுல தான் இருக்கிறான். 13 வருஷம் இந்த உபத்திரவங்கள், எப்பேற்பட்ட உபத்திரவங்களாக இருந்தாலும் அவனை போட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கூட பிறந்தவங்களே அவனை வந்து பகைத்து, அவனை தகப்பனுக்கு விரோதமாக எல்லாம் பொய் சொல்லி, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் இந்த யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டாலும் இந்த யோசேப்பு மாறவே இல்லை. தன்னுடைய அந்த கேரக்டர்லேருந்து மாறலை. தனக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அவர் அந்த ஒவ்வொரு வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்போ யோசேப்பு யாரோட இருக்காரு? நான் இப்போ கூட இருக்கிறேன்னா அவர் என் கூட இருக்கிறார். இப்போ யோசேப்போட கர்த்தர் இருக்கணும்னா அவன் எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருந்திருக்கணும். சில பேர் நம்ம பேசினாலே பிடிக்காது, ஏன்னா அவங்க ரொம்ப பொய்யா சொல்லி நிறைய போய் இவங்களோட நம்ம இருக்கவே கூடாது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணணும் நினச்சிருக்கோமா? ஏன் இவங்க ரொம்ப பொய் சொல்கிறாங்க, ரொம்ப மாயமாலமாக இருக்கிறாங்க, ரொம்ப ஃபேக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமாகவே சில ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண நினைக்கிறோம். அப்போது அவ்வளோ மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஒரு உண்மை கூட இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு மாய்மாலமான பொய்யான வாழ்க்கை வாழ்கிற நம்ம கூட இருப்பார் அவர். கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னா அப்போ யோசேப் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியும், ஒரு சோதனை வந்தது போத்திபார் வீட்டில். ஒரு சோதனை, ஒரு இச்சை அடக்கத்துக்கு விரோதமான சோதனை. ஆனால் அந்த சோதனையும் யோசேப்பு மேற்கொள்கிறாரு. அங்கே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக அப்போ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதுன்னு சொன்னார்னா அப்போ அவருக்கு என்ன தெரியுமா ஃபீல்? என் கூட ஆண்டவர் இருக்கார் எப்பயுமே. ஸோ யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்களோ, உங்கள் கூட ஆண்டவர் எப்பயும் இருக்கிறான்னு சொல்கிறீங்களோ, இப்படிப்பட்ட தரிசனம் உள்ளவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. தரிசனம் உள்ளவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். யூ ஆர் ஃபோக்கஸ்ட். உன் வாழ்க்கை ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதை பார்த்தே போகிறவங்களுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுப்பாங்க. மிலிட்ரியில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவன் என்னம்லாம் அந்த பேட்ச் போடணும், அந்த பேட்ச் போடணும், மிலிட்ரியில் போய் நிற்கணும். அப்படிப்பட்டவனுக்கு எப்படி கடுமையான ட்ரைனிங்கையும் நிலச்சி நிற்பான். அதை விட்டுட்டு ஓடுறவனுக்கு அந்த பேட்ச் கிடைக்காது, அந்த ஃபோக்கஸ் இழந்துடுறான். கிடைக்க வேண்டிய அந்த மகிமை, கிடைக்க வேண்டிய நிறைய சலுகைகள், அந்த வேலை கிடைக்காம போயிடும். ஏன் தெரியுமா? அந்த ட்ரைனிங்கில் நிலச்சி நிற்கலை. ஆனால் யோசேப்புக்கு அநேக சோதனைகள் பர்சனலாக அவனுக்கு யாருமே பார்க்கல. அவன் அந்த தவறு செய்தாலும் தெரிஞ்சிருக்காது. போத்திபார் வீட்டில் அந்த மனைவியை தவறு செஞ்சால் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. யாருமே அந்த மனைவியை சப்போர்ட் பண்ணியிருப்பா, ஏன்னா அவள் அதிகாரி. யாருக்குமே இது தெரிஞ்சிருக்காது. ஆனால் அநேக வேலைகளில் நாம் ஒன்று மட்டும் நினைக்கணும், யாருமே பார்க்கல, எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிற சூழ்நிலைகள்லாம் நீங்கள் ஒன்று மட்டும் நினைக்கணும், என் கூட கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு விரோதமாய் நான் எப்படி செய்வேன்? எனக்கு லஞ்சம் வாங்குற நிறைய சூழ்நிலைகள் இருக்குது, நான் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் சில விஷயங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யணும்னு தோணும் பொழுதெல்லாம் ஐயோ நான் எப்படி செய்வேன்? என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இதில் இன்னொன்று யோசிப்பு பண்ணுற அழகான ஒரு காரியம் எடுத்து வாசிக்கலாம். 42ஆம் அதிகாரம் 18, ஆதியாகமம் 42:18. ரொம்ப தைரியமாக சொல்கிறார் ஒரு வார்த்தை.
மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு பயப்படுகிறவன். அதனால தான் அவர் உண்மை உள்ளவர். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் தேவனுக்கு பயந்தீங்கன்னா நீங்க மனுஷனுக்கு பயப்பட மாட்டீங்க, நீங்க பிசாசுக்கு பயப்பட மாட்டீங்க, நீங்க எந்த பிரச்சனைக்கு பயப்பட மாட்டீங்க, நீங்க யாரை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. தைரியமா ஒரு வேலையில் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? துணிஞ்சு நிற்பீங்க. ஏன் தெரியுமா? தேவன் உங்களோட கூட இருக்கிறார். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. எத்தனையோ வேலை ஸ்தலத்தில் வரலாம் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு பர்சனலாக வரும். பர்சனலாக நிறைய சோதனைகள் வரும். யோசேப்பை போல வரும் சோதனைகள். பண விஷயத்தில் சோதனை வரும், உங்கள் ஒழுக்கத்துக்கு ஒரு சோதனை வரும். ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் யோசேப்பை மாதிரி எதிர்த்து நிற்கிறவர்களாக இருங்கள். அவமானப்பட்டார் யோசேப்பு, போத்திபார் மனைவி முன்னாடி அவமானப்பட்டார். ஆனாலும் அவளை காட்டி கொடுக்கல. நம்மனா அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்தை கூட்டி நான் ரொம்ப நிரபராதின்னு சொல்லி நிரூபித்து எல்லா இடத்துல எல்லாத்தையும் கத்தி அந்த இடத்தையே நம்ம கலவரமாக்கிடுவோம். ஆனால் யோசேப்பு ஏசப்பா வாய் திறவாத ஆட்டை போல மௌனமாக இருக்கிறாரு. ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் எந்த நேரத்தில் பேசணும். சில இடத்துல இப்போ பேசுகிறாரு யோசேப்பு, நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்க முடியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல பேசுகிறார். இப்போ எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே அமைதியாக இருக்கணும், சில நேரங்களில் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பார். அவர் உங்களோட கூட இருந்தா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருந்தா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? தேவன் என்னோட கூட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உங்களோட கூட இருக்கணும், நீங்கள் என் கூட இருக்கணும். அப்போ நான் தவறு செய்ய மாட்டேன். எனக்கு இருக்கிற தரிசனத்தை குறித்து நான் ஓடுவேன். என்ன தரிசனம்? உங்கள் பர்சனலாக தரிசனம் இருக்கலாம், சபையோட தரிசனம் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த தரிசனத்தை நோக்கி ஓடுகிறவர்கள் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார்கள். அந்த லக்கை தவற விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் மாறக்கூடாது. தேவனுக்காக எடுத்த அந்த பரிசுத்த வாழ்க்கையில் இருந்து ஒரு துளி கூட அசையக்கூடாது. கலப்பையில் கை வச்சிட்டோம், நம்ம என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்கக்கூடாது. உயர்வோ தாழ்வோ மரணமோ எது வந்தாலும் சரி என்ன பண்ணணும்? அவரை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் துணையாக நிற்பார். ஹல்லேலூயா. யூ ஆர் ரன்னிங் ஆன் அ ரேஸ். பந்தய பொருளுக்கு ஓடுறீங்க, சும்மா ஓடலை. பந்தய பொருளுக்கு. எப்படி யோசேப்புக்கு அந்த உயர்வு, அந்த அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நினைச்சு குடும்பமே தன்னை வணங்குது, இப்படிப்பட்ட உயர்வை ஆண்டவர் காமிச்சிட்டாரு. உங்களுக்கு எனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை ஆண்டவர் காமிச்சிட்டாரு. மகிமையான வாழ்க்கை, அதை நோக்கி ஓடுறோம். நம்ம ஓடுறோம். இந்த இதெல்லாம் தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறோம். யாரை நோக்கி ஓடணும்? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி ஓடுவோம். ஹல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். யார்? யோசேப்பு ஒரு சாட்சி, மோசே ஒரு சாட்சி, தாவீது ஒரு சாட்சி, யோபு ஒரு சாட்சி. இத்தனை சாட்சிகள் நம்ம சூழ்ந்து நிற்க விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க. தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, யோசேப்புக்கு கர்த்தர் துணை. அவர் யோசேப்போட சிறைச்சாலையில் இருந்தார், குழியில் போடும்போது இருந்தார், போத்திபார் வீட்டில் இருந்தார், ராஜ அரண்மனையிலும் இருந்தார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோட கூட இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அப்படிப்பட்ட சில விஷயங்கள், சில கசப்புகள், சில வைராக்கியங்கள், சில கோபங்கள், சில விட முடியாத பாவங்கள் உங்களுக்கு இருந்துட்டா இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னைய பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கணும், என் தலைமுறை ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் உண்மையாக இருக்கணும். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் ஆண்டவர் நான் மாத்திரம், அவருக்கு முன்பாக நான் என்ன பண்ணுறேன்? உண்மையாக இருக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மை வழி நடக்கிற மனுஷனுக்கு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. குறையே சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையை யாருமே குற்றப்படுத்த முடியாது. ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். ஸோ அந்த யோசேப்போட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை. அடுத்து ஃபெய்த்ஃபுல் இன் த ஃபேமிலி. குடும்ப வாழ்க்கையில் உண்மை. குடும்ப வாழ்க்கையில் உண்மை. நான் அடிக்கடி இந்த பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது குடும்பத்தை பற்றி. இங்கே யோசேப்போடைய காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மிக அழகான ஒரு சம்பவம், மிக ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். என்னென்னா அவருடைய அந்த சகோதரர்களை சந்திக்கிற சம்பவம். கொஞ்சம் மட்டும் வாசிக்கலாமா? அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கே கொஞ்சம் அழுக வந்துடும். இவர் இப்படி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அந்த நாட்டில் அவர் கையசைச்சா எல்லாம் கையசைக்கணும். அவர் நினைச்சா எல்லா சட்டமும் உண்டு. அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார் பார்வோன். யோசேப்புக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வசனம் 42:24, 42:24, 43:30 இந்த வசனங்களை வாசிக்க. அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுகிறாரு. யாரை விட்டு? தன் சகோதரர்கள்லாம் விட்டுட்டு
சகோதரர்கள் பார்க்க வந்திருக்கிறாங்க யோசேப்பை. அவங்கள விட்டுட்டு அங்கே போய் அவங்க முன்னாடி அழலை, ஏன்னா அவர் பெரிய அதிகாரியாக இருக்கிறாரு. அங்கே போய் அழுகிறாரு. அடுத்து 43:30 யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் சகோதரனுக்காக பொங்குது. அவன் அழுகிறதற்கு இடம் தேடி. எவ்வளோ ஒரு மோர்னிங்னா துக்கத்தில் பயங்கரமாக அழுகிறதா மோர்னிங். கிரையிங் இல்லை இது மோன். அப்படின்னா துக்கம் அதிகமாகி அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுகிறார். யாரை பார்த்து அழுகிறார் தெரியுமா? பகைத்தவன், குழியில் தூக்கி போட்டவன், கொலை செய்ய நினச்சவன், விற்று போட்டவன், தகப்பனார்கிட்ட போய் பொய் சொன்னவன், இந்த சகோதரர்களை பார்த்து தான் இவ்வளவு அவர் எமோஷனல் ஆகுறாரு. அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் நீங்கள் போங்களேன், உங்களை அந்த இடத்துல வைங்கிறேன். இந்த மாதிரி செஞ்ச நம்ம சகோதரன், நம்ம மாமா, சித்தப்பா, பங்காளி ஆட்கள் வந்துட்டா இந்த மாதிரி அவங்கள பார்த்து இப்போ நீங்கள் ஒரு பயங்கர பதவியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த புது கவர்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டு இல்லை ஏதாவது டிபார்ட்மெண்ட் கொடுத்துறாங்க. நீங்கள் அதில் இருக்கிறீங்க. உங்களை தேடி ஒரு உதவி தேடி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு வேலை வச்சுக்கோங்க. உங்களை தேடி வராங்க. இந்த மாதிரி உங்களை பின்னாடி குத்துனவன், உங்களை வந்து இது மாதிரிலாம் பண்ணவங்களாம் வராங்கன்னா ஹவு வில் யூ ரியாக்ட்? அழுவீங்களா? இல்லை என்னென்ன வார்த்தை வரும்னு உங்களுக்கே தெரியாதா? இல்லை என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு விட்டுருவோம். பி ப்ராக்டிக்கல். நம்ம ரொம்ப பெரிய இப்படி ஹோலி அப்படிலாம் இல்லை, நான் சொல்கிறேன். பி ப்ராக்டிக்கல். உண்மையாக நினச்சி பாருங்கள். உள்ளத்தில் ஒரு 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 வருமா, ஒரு ஒரு வெறுப்பு வருமா? ஆனால் யோசேப்புக்கு வரல, அழுக வருது. ஹவ் எமோஷ்னல் அந்த லவ், சகோதர ஸ்நேகம். நம்ம எல்லாம் வாய்க்கிலேயே பேசுவோம், நல்ல பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு விரோதமாய் செய்யப்பட்டவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை. இந்த இடத்துல அவன் அதிகாரத்தை பயன்படுத்தலை, தன் இதயத்தை பயன்படுத்துகிறான். அவங்களெல்லாம் மன்னிக்கிறாரு, அவங்கள எல்லாரையும் மன்னிக்கிறாரு. அது யாருக்கு தெரியுமா வரும்? உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் அந்த கேரக்டர் வரும். அல்லேலூயா. யாருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வராதுங்க. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் இருந்துச்சு. அப்படியே காட்டி கொடுத்தோடனே சிநேகிதன்னு சொல்கிறாரு. ஹார்ட்ஸான வார்த்தை பேசலை, பழி வாங்கலை. அவருக்கு இருந்த அதிகாரத்துக்கு அன்னைக்கு எல்லாரும் தூக்கி உள்ளே போட்டிருக்கலாம். ரூபன்லேருந்து பென்யமின் வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி உள்ள, பென்யமின் பாவம் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்கலாம். இவன் தாய் வயிற்றில் கூட பிறக்கலாம் அவங்களாம். ஆனாலுமே என்ன செய்ய தெரியுமா? அழுகிறாரு. அந்த குடும்ப உறவில், அந்த சகோதர ஸ்நேகத்தில் ஒரு உண்மை. இங்கே மாய்மாலம் பண்ணலை, சும்மா நடிக்கலை. ஆனால் இப்போ இருக்கிற உறவுகள் கூட பிறந்தது, பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க, பங்காளி பிள்ளைங்க, அப்பா அம்மா, எல்லா உறவுகளுமே இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது? விசுவாசிகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தான், ஆலயத்துக்கு ஓடி ஓடி ஊழியம் செய்கிறவர்கள் தான். உங்கள் குடும்ப உறவில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை நம்ம இருக்கிறோமா? அந்த உண்மை இருந்தால் அன்பு இருக்கும், அங்கே நம்பிக்கை இருக்கும், குடும்பத்தில் ஒருத்தர் நம்புவோம், நம்ம அங்கே வந்து மன்னிப்பு இருக்கும், அங்கே பழசை பற்றி பேச மாட்டோம். ஏதாவது ஒரு கோவப்பட்டால் கூட அடுத்த நிமிஷம் நம்ம சேர்ந்துருவோம். ஹல்லேலூயா. சின்ன சின்ன தகராறு, வாய்க்கா பிரச்சனை, ஒரு சொத்து தகராறு, யாருக்காவது ஒரு ஒரு சொத்தே இல்லைன்னா பிரச்சனை இல்லை இல்லையா? சொத்து இல்லைன்னா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வராது. அது இருந்தால் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. எப்படிப்பட்ட சொத்து இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 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 அந்த ரத்த பந்தங்கள் சொன்னாலே இப்போல்லாம் அந்த பாசங்கள்லாம் இல்லை. பணம் தான் முக்கியம். சண்டை, கோர்ட்டு கேஸு, கணவன் மனைவி கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் விட இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஏன் தெரியுமா? அந்த உண்மைத்தன்மை குறைஞ்சிட்டே வருது. உண்மையுள்ள மனுஷர்கள் தேசத்தில் குறைஞ்சிட்டே வராங்க. அப்படி சொல்லும் போது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை இல்லாதனால தான். யோசேப்போடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை அழகாக பார்க்கலாம். அந்த அதிகாரங்களை போய் இன்றைக்கி அமைதியாக தியானம் பண்ணுங்களேன். உங்களுக்குள்ளே அந்த மாதிரி மன்னிக்கிற தன்மை ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களுக்கு அந்த சகோதர ஸ்நேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த உண்மையான ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வந்தது போல் கண்டிப்பாக உங்களையும் தேடி வரும். எதெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ, எதெல்லாம் தடைப்பட்டிருந்தது, இன்னைக்கு நீங்கள் நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஏன் என் குடும்பம் இன்னும் முன்னேறல? என் குடும்பம் ஏன் இன்னும் அந்த உயர்வுக்கு வரல? தேவன் கொடுக்குற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு தகுதியா ஏன் நான் இன்னும் மாறலை? என் குடும்பம் இன்னும் மாறலன்றீங்களா? இன்னும் குடும்பத்தில் உண்மை குறைவு. எத்தனை பேர் ஓப்பனாக இன்னும் உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் இருக்கிறீங்க? கணவரை நம்புறீங்களா? மனைவியை நம்புறீங்களா? இல்லை குடும்பத்தில் பிள்ளைங்க, பெற்றோர் நம்பணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளையை நம்புறதில்ல. சந்தேகம்ன்ற பேர்வில் ரொம்ப பாடாப்படுத்துறது. சில பிள்ளைங்க மேலே கண்ணு வச்சு தான் இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. இந்த குடும்ப உறவில் இருக்கக்கூடிய அந்த சமாதானம். இப்போ யோசேப்பு பழி வாங்கியிருந்தா யோசேப்பு அந்த லக்கை அடைஞ்சிருக்க முடியாது.
ஆமேன். ஆண்டவருக்கு அந்த உண்மையான பாத்திரம் என்பதை இழந்திருப்பார். ஆனால் இங்கே யோசேப்பு என்ன பண்ண தெரியுமா? இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 43ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அவங்கள எல்லாரும் அவர் காப்பாத்துறாரு. எல்லாரும் அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பி சும்மா வந்து வாயில அவங்கள வந்து சொல்லல, என்ன பண்றாரு தெரியுமா? தனக்கு பங்கெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன சேர வேண்டியமோ அந்த தானியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு வச்சுட்டு அவங்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். இது நீங்க பிராக்டிக்கலா யோசித்து பார்த்தீங்கன்னா, கசப்பு, வைராகியம், துர்குணங்கள் இதெல்லாம் வந்து உண்மையுள்ள மனுஷன் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? யோசேப்பு வாழ்க்கையில் நம்ம தான் கற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட உண்மையாக இருக்கிற அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி கசப்பு, அந்தகார கிரியைகள், இருளின் அதிகாரங்கள் அதெல்லாம் இல்லாதனால தான் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறான். தனக்கு கிடைச்ச வாய்ப்பை தன் குடும்பத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்துகிறான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைதியாக இருக்கிறீங்களே, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில், உங்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபேமிலி ஆண்டு எவ்வளவு தூரத்துக்கு உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த உயர்வால் உங்கள் குடும்பம் நன்மை அடைகிறதா, பயன்படுகிறதா? நீங்கள் அவங்களோட சமாதானம் இருக்கீங்க. எத்தனை பகை எவ்வளவுதான் இருக்கட்டும், நமக்கு விரோதமாய் நம்ம சொத்தை அபகரிச்சிருக்கலாம், நம்ம லேண்ட் அபகரிச்சிருக்கலாம், நமக்கு விரோதமாக சூனியம் பண்ணியிருக்கலாம், மந்திரம் பண்ணியிருக்கலாம், எது வேணா செய்யட்டும், அவர்களை நேசிக்கிற குணம் நமக்கு இருக்கிறதா? இன்னொரு வசனம் வாசி, 45ஆம் அதிகாரம் 5, 7, 8. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இங்க பாருங்க, ஒரு அழகான பதில் சொல்றார். அந்த ஃபேமிலியை பார்த்து அழகான ஒரு பதில் சொல்றார். என்ன தெரியுமா? நீங்கெல்லாம் பண்ணீங்கல்ல, சும்மாவை போட்டீங்க, என்னைய என்னெல்லாம் பண்ணீங்க, நீங்க சொல்லி காட்டல. கரெக்ட். ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செஞ்சா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னார் ஆண்டவர்? நீதிமொழிகள் க்ளூ கொடுக்குறேன். நீதிமொழிகள் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நல்லது செய்யி, அப்போ அவன் தலையில் என்ன பண்ணுற? அக்கினி தலையில் குவிப்பாய். ஒருவன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. அப்போ இவங்கெல்லாம் உனக்கு விரோதமாக செஞ்சாங்க, ஆனால் இவன் என்ன பண்ணுற தெரியுமா? அவங்கக்கிட்ட போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணலை, பேசலை. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, நீ அன்னைக்கு என்ன பண்ண? கணவன் மனைவிட்டே பேசுகிறது அப்படி தான். நீங்கள் மட்டும் அப்போ செஞ்சீங்க, நான் அப்படி தான் செய்வேன். நீ மட்டும் எங்கள் அம்மாவை பண்ணல, நான் உங்கள் அம்மாவை பண்ணுவேன். நீ மட்டும் எங்கள் அப்பாவை சாப்பாடே போடல, உன் அப்பாவை சாப்பாடு போட மாட்டேன். நடந்திருக்கு, நான் பொய் சொல்லலை, கேள்விப்பட்டது. நீ மாத்திரம் பண்ணல, நானும் பண்ணுவேன். நீங்கள் அப்போ செஞ்சீங்கல்ல, பழிக்கு பழி வாங்குற குணம். பழி வாங்குதல் எனக்குரியது, அவர்கிட்ட, நமக்கு இல்லை. அது நமக்கு வாய்ப்பு வந்துருச்சு சொல்லி பழி வாங்கக்கூடாது. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அவர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். அவர் யுத்தம் செய்ய விடுங்க, நீங்கள் செய்யக்கூடாது. யுத்தம் அவருடையது. ஹல்லேலூயா. உங்கள் யுத்தம் நீங்கள் வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. யாரோட தான்? வானமண்டலங்களோட பொல்லாத சேனைகளோட யுத்தம். கணவனோட, மனைவியோட, பிள்ளைங்களோட, அம்மா அப்பா, மாமியார், மாமனார், நாத்தனார், எல்லா நாரோடையும் யுத்தம் பண்ண உங்களை அழைக்கல. ஹல்லேலூயா. அவங்களாம் சமாதானமாக இருக்கதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவன் அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு. நீங்களே என்னைய தூக்கி போட்டீங்க, எனக்கு தீமை செஞ்சீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுக்கு நன்மை செய்ய தான் ஆண்டவர் என்னைய உங்களை. அதனால் நீங்கள் வசனப்படாதீங்க. ஏன்னா அவன் குற்ற உணர்ச்சி உட்காந்துருக்கான் முன்னாடி. அவங்க எல்லாம் உட்காந்துருக்கான். அவன் பேச இவனுங்க ஒன்றும் பேச முடியல. அது பைபிளில் இல்லை, நம்மளா கற்பனை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். உன்னெல்லாம் அப்படின்னு அந்த பார்க்குற பார்வையிலேயே ஐயோ நம்ம இவனை பண்ணிட்டோமே நினைப்போம். ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த சூழ்நிலையை மாற்றினார். நமக்கு விரோதமாய் பேசட்டும், நமக்கு விரோதமாய் எல்லாம் செய்யட்டும், ஆனால் நீங்கள் யோசேப்பை போல மாறா தன்மை, உண்மையுள்ளது அதுதான், மாறா தன்மை நீங்களா காட்டுங்க அவங்களுக்கு. அவங்க கண்டிப்பாக ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக, அவர்களை நீங்கள் ரட்சிப்பதற்கு, அவர்களை நீங்கள் ஆண்டவர் பக்கமாக திருப்புவதற்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே இல்லை. ஹல்லேலூயா. குடும்பத்தில் உண்மை. யோசேப்பை போல தன் குடும்பங்களை ரட்சிப்பதற்கு பழிக்கு பழி வாங்காமல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:24 கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவர். யார் நம்மலாம்? யார் தெரியுமா? நம்மலாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? சண்டை பண்ணுறவங்க இருக்கக்கூடாது. எப்படி பேசணும்னு தெரியாதான் போதக சமர்த்தன், வாய் ஜாலம். அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எனக்கு நன்மையாக மாற்றிட்டாரு.
உங்களெல்லாம் போஷிப்பதற்கு தான் என்னை இங்கே கொண்டு வந்து, அதுதான் நீங்கள் என்னை குழியில் போட்டீங்க, ஒன்றும் தப்பு இல்லை, அழகாக சொல்கிறார். அப்போ அந்த குடும்பத்தில் அவர் காட்டின அந்த உண்மை தன்மை தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானா யோசேப்பை மாற்றியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களின் படி நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ, இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் அறியலையோ, இந்த அன்புக்கு இன்னும் யார் பாத்திரமாய் மாறலையோ, அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, உங்கள் பரிசுத்த நடக்கையை பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கை மாறும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு தான் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு உங்களை வச்சிருக்கிறார், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருக்கிறார். சில பேர் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னுமே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இந்த சில ஃபேமிலியில் அவங்க மட்டும் ஜோம் பண்ண வருவாங்க, முன்னாடி நான் மட்டும்தான் வரேன், என் பிள்ளைங்கெல்லாம் வரல, என் பேர பிள்ளைங்க வரல, ஜோம் பண்ண வராங்க இன்னுமே. அப்போ அவங்க குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்படலை. கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் குடும்பத்தில் செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும். ஹல்லேலூயா. 3ஆவதாக இந்த யோசேப்பிட்ட நம்ம பார்க்குறது, கடைசியாக யோசேப்பு உண்மையுள்ள மனுஷனாய் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தார், குடும்பத்தில் இருந்தார், இப்போ தேசத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தேசம்னா நீங்கள் வாழ்கிற உங்கள் கிராமம், உங்களுடைய பட்டணம், உங்கள் வேலை பார்க்குற இடம், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலம், நீங்கள் இருக்கிற ஆலயம், உங்கள் தேவ ஆலயம், இந்த இடத்துல நம்ம உண்மையாக இருக்கிறோமா, நமக்கு அதிகாரி ஆனவர்களுக்கு உண்மையாக இருக்கிறோமா, போதகருக்கு உண்மையாக இருக்கிறோமா, நமக்கான நம்ம தேசத்திற்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? இவர் எப்படி உண்மையாக இருந்தார்? யோசேப்பு எப்படி தான் இருந்த தேசத்திற்கு உண்மையாக இருந்தார்? கவனிங்க, இந்த மொத்த அதிகாரத்திலேயே நான் சொன்னேன் 37 50 வரைக்கும் 4 வசனங்கள் தான் யோசேப்போட குடும்பத்தை பற்றி போட்டிருக்கு. 4 வசனங்கள். 42ஆம் அதிகாரத்தில் 45ஆவது வசனம், 50ஆவது வசனம், 51 52 இங்கே தான் ஒரு குழந்தை இருக்குது, மனைவி இருக்குன்னு போட்டிருக்கு. மற்ற எந்த வசனங்களிலுமே யோசேப்பை பற்றி தனிப்பட்ட எந்த ஒரு விஷயமே இல்லை. அப்போ யோசேப்பை பற்றி படிக்கும்போது எல்லாமே அவர் மற்றவங்களுக்கு என்ன பண்ணார்னா அதிகமாக இருக்குது. பானபாத்திரக்காரன், சுயம்பாகி, அவங்கள உயர்த்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணார், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றார். பார்வோனுடைய பெரிய கலக்கமான நேரத்துக்கு தேவ ஆவியோடைய அருளால் அவருக்கு சிலது சொல்றார். அப்போ கூட என்ன சொல்றாரு, அந்த இடத்துல யோசேப்பு தன்னை உயர்த்தாமல் தேவனை முன் வைத்து பார்வோனுக்கு மங்களகரமான வார்த்தையை நான் சொல்லலை, யார் சொல்லுவா, என் தேவன் தான் சொல்லுவாருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய தேசத்தில் நீங்கள் இருக்கிற இடங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்துருக்காருன்னா அந்த கனம் மகிமை நீங்கள் யாருக்கு தெரியுமா கொடுக்கணும், ஆண்டவருக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை வைங்க முன்னாடி. புட் காட் ஃபர்ஸ்ட், புட் காட் ஃபர்ஸ்ட், கீப் காட் ஃபர்ஸ்ட், காட்ஸ் கிங்டம் ஃபர்ஸ்ட். ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுங்க, ஆண்டவருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. சொந்த அலுவல்கள் எல்லாமே இருக்கிற தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளே நோக்குவானாக. அதிக நேரம் நாம் செலவிடுவது நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக தான். இது எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தான். நாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல, இந்த யோசேப்பை போல பிறருக்கானதை, தன்னுடைய இருந்த நாட்டுக்கு, தன் குடும்பத்துக்கு பிறருக்கானதை அதிகமாக யோசிக்கிறாரு. தன்னுடைய அந்த பகுதி எல்லாமே யோசேப்பு எப்படி ஆசீர்வாதமாக இருந்தார். அவர் நிமித்தம் போத்திபாரின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட வசனத்தை வாசிங்களே. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5வது வசனம். தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாம். இது யாரு? போத்திபார் யோசேப்பை என்ன பண்றாருன்னா விசாரணைக்காரனார் மாத்துறாரு. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த வசனத்துல கர்த்தர் ஜாஸ்மினின் நிமித்தம் உங்க பேரை போடுங்க, உங்க பேரை போடுங்க அந்த இடத்துல. உங்கள் நிமித்தம், நீங்க இருக்கிற வீடு, நீங்க இருக்கிற ஊர், நீங்க இருக்கிற காலேஜ், நீங்க இருக்கிற கம்பெனி, நீங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி, நீங்க இருக்கிற பிசினஸ், நீங்க இருக்கிற ஸ்கூல், எதுவா இருந்தாலும் அதை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சாட்சி சொல்வீங்களா? இந்த வருஷம் முடியும் போது நீங்க சாட்சி சொல்லணும். 1ஆம் தேதி நீங்க சாட்சி சொல்லணும். என் நிமித்தம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, நான் இருக்கிற பணி இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எந்த தொழிலை எடுத்தாலும் வசனம் சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமான், உண்மையுள்ளவன் தான் நீதிமான், நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒண்ணுமே விளங்கலை சொல்லுவாங்களே, என்ன பண்ணாலும் ஒன்றும் விளங்கலை, எந்த பிஸ்னஸும் வரமாட்டேங்குது, எதுவுமே கை கூட மாட்டேங்குது. கொஞ்சம் கோளாறு, யோசிங்க, எங்கேயோ கோளாறு நடக்குது. தராசில் நிறுத்தப்பட்டு குறை உள்ளவனாய் காணப்படுகிறாய். எதுவுமே சரியில்லையா, செய்கிற வேலை எதுவும் வாய்க்கலையா? யோசிங்க, உட்காந்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு காண்பீங்க எங்க தப்பு நடக்குது. ஏன்னா வசனம் பொய் இல்லை, வசனம் பொய் கிடையாது. பரிபூர்ண ஆசீர்வாதம், உண்மையுள்ள மனுஷன், நான் உண்மையாக தான் இருக்கிறேன், உண்மையாக இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே வாய்க்கலை. அப்போ எங்கேயோ தவறு நடக்கிறது.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த இடத்துல யோசேப்பின் நிமித்தம் என்ன பண்ணுறார் தெரியுமா? அவனுக்கு வீட்டில் எல்லாமே, எல்லா வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும். நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்களா, அந்த வீட்டு ஓனர் ஆசீர்வதிக்கப்படணும். எப்பா சீக்கிரம் காலி பண்ணி ஓடி போயிரு அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே, ஏன் என் தேசம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை, என் குடும்பம் இன்னும் ஏன் ஒரு விளக்கமே இல்லையே, ஒரு உயர்வு இல்லையே. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, அந்த உண்மைத்தன்மை இருக்கிறதா? உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த எகிப்து தேசம் முழுவதும் பஞ்ச காலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டது. சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு இந்த தேசம் சாட்சியாக இருந்துச்சான். அல்லேலூயா. ஃபுல்லாக கொரோனா தாக்கட்டும், நம்ம நாடை மட்டும் தாக்கக்கூடாது. அது ஒரு செல்ஃபிஷ் கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறேன், சத்துரு சுற்றி யுத்தம் பண்ணாலும் உங்கள் தேசம் அமைதலாக இருக்கும், உங்கள் தேசம் சமாதானமாக இருக்கும். சுற்றி யுத்தம் நடந்தாலும் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னா நாம் யோசேப்பை போல உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை நம்பிக்கை. ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறார் தெரியுமா, 10 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டீங்களா? அப்போ ஒரு 10 நீதிமான்கள், அப்போ இத்தனை நீதிமான்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் செங்கல்பட்டை அழிக்க மாட்டார், ஆண்டவர் தமிழ்நாட்டை அழிக்க மாட்டார், ஆண்டவர் இந்தியாவை அழிக்க மாட்டார், எந்த நோய் நொடிக்கோ பஞ்சங்களுக்கோ பட்டினிக்கோ ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம நீதிமானாய் மாறணும். ஒரு நாளும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஸோ இந்த யோசேப்பை போல நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை, குடும்பத்தில் உண்மை, நாம் இருக்கிற இடத்துல, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை நம்பி உங்கள் ஓனர் கடையை விட்டுட்டு போகணும். உங்களுக்கு வரும் வாய்ப்பு, அது வரும், வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். நீங்கள் பயன்படுத்தணும், உங்களை தகுதிப்படுத்துங்க. எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது, முடிவு பரிந்த நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அந்த நிலைத்த தன்மை தான் உண்மையுள்ள தன்மை. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவே கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறீங்களா, அதை விட்டு தவறக்கூடாது, அந்த தராசுலேருந்து குறையக்கூடாது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து எழுந்திருக்கலாமா? இந்த ஜோசப் ஹேஸ் கான்ஃபிடன்ஸ் ஓவர் ஹிஸ் டெத். நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? இந்த நம்பிக்கை நமக்கு இதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம், உண்மையுள்ளவன் மரண பரியந்த உண்மையுள்ளவனா இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவார். The whole life of Joseph, மொத்த வாழ்க்கையுமே உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை ஜோசப் வாழ்ந்தனால தான் அன்னைக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் மாறினார். உங்களை என்னை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்ததன் நோக்கமே தோல்வியான ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. அவர் நம்ம கூட இருந்தா. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த மத்தியான வேலைக்காக நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இரண்டாவது ஆராதனையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்தில், சமுதாயத்தில் ஏசப்பா உண்மையாக இருந்தபடினாலே கர்த்தர் அப்பா அடுத்த பார்வனாய் கர்த்தர் கொண்டு வந்தீங்களப்பா. அதே போல் கர்த்தாവ് இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையாக இருப்பதனால ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு பதவி உயர்வு, வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பீராக அப்பா. ஏசப்பா சோத்திரம். அன்றைக்கு எப்படி யோசேப்புடைய தலையை உயர்த்தின ஆண்டவர் அப்பா, இந்த பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவீராக ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கிருபையாய் நடத்தினருக்காய் நன்றி அப்பா. எல்லா விசுவாச குடும்பங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களுக்காய் நன்றி அப்பா. இந்த மாதத்தில் நாங்கள் செய்த எல்லா ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லா காணிக்கைகளுக்காய் நன்றி அப்பா. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாய் கிருபையாய் நீ நடத்தி வந்ததீங்கப்பா. வருகின்ற புதிய மாதத்திலும் இதிலும் பெரிதானவைகளை காண கர்த்தர் உதவி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாளை தினத்தில் நடக்கிற வாக்குதத்த ஆராதனை ஆசீர்வதிங்க. வாக்குதத்த ஆராதனை செய்தி கொடுக்குற பாஸ்டர் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரை. இம்மட்டும் கர்த்தர் ஆண்டவரை பயன்படுத்தி வரீங்கப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி இனிமேல் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல சுகபலனை கொடுத்து பயன்படுத்துவீராகப்பா. தூதர்களை காற்றுகளாக, ஊழியரை அக்னியாய் பயன்படுத்துன்னு சொன்னீங்களே கர்த்தர் அப்படி பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒருவரை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே இசை வாசித்த, பாடல்களை பாடின, செய்தி கொடுத்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஆண்டவரை வல்லமையாய் பல மடங்காய் அநேக மக்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவீராக ஆண்டவரை. பயன்படுத்துங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன். அல்லேலூயா.